பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நாளை புனித பௌர்ணமி. அந்த புனித பௌர்ணமியில் பங்குபற்றுவதற்காக இன்று நாங்கள் விசேட பிரார்த்தனை பண்ணுறோம். ஏன்னு சொன்னால், மனம் ஒரு சூழலில் இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால், அந்த முக்கியமான விஷயத்தை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும். அப்போ மனம் இன்னொரு சூழலில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கும்போது முழுமையான அந்த நிலையை அடைய முடியாது என்று அறிந்த ஞானிகள், யோகிகள் அதுக்கு விரதங்கள் உண்டாக்கினார்கள். அதாவது நீ 21 நாள் விடாமல் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஒரு சூழலில் ஒரு தன்மையில் இருந்த மனம் இன்னொரு தன்மைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை ஒரு மண்டலமாக்கினார்கள். அப்படி கொண்டு வந்தவர்கள் 48 நாள் நீ ஒரே டைமுக்கு ஒரே மாதிரி இன்னொரு சூழலில் பல வருடங்களாக இருந்த மனத்தை இன்னொரு சூழலுக்கு கொண்டு வரத்துக்கு 48 நாள் நீ பயிற்சி பண்ணும்போது அது கொண்டு வரலாம். அப்படி அது கொண்டு வராத நேரத்தில் இன்னொரு 40 நாள் அப்படி பயிற்சி பண்ணி உன்னுடைய ப்ரோக்ராம், அதாவது அப்படின்னா நாங்கள் பல பிறவிகளில் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகளிலிருந்து அது நல்லது என்று சொல்லித்தான் நாங்கள் ஒரு சூழலில் பிறந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது திருப்பி எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு நாங்கள் அதிலிருந்து வெளியே வாரத்துக்குரிய வழியை தேடும்போது எங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார். அந்த குரு கிடைக்கும்போது அவர் அந்த சூழலில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரத்துக்குரிய வழிகளை காட்டுறான். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்களும் யோகிகளும் கண்டுபிடிச்சார்கள். அப்போ அந்த சூழலில் இன்னொரு சூழலில் இருந்து கொண்டு வரத்துக்காக பஜனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், பாருங்கள் யாகங்கள், யக்ஷங்கள், பாருங்கள் நடைபாதை, இப்படி எல்லாம் கொண்டு வந்தார்கள்னு சொன்னால் எங்களுடைய ஒரு சூழலில் இருக்கிற மனத்தை ஒரு பக்கம் சார்ந்து ஒரே சிந்தனை வேறு வேறு பாருங்கள் பல கர்மாக்களை கடந்த பல கர்மாக்களை பதிவு செய்யப்பட்ட மனம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அது சரியான கஷ்டமாக இருக்கும். நீங்கள்லாம் உதாரணமாக யோசிச்சு பாருங்கள். நாங்கள்லாம் ஒரு புள்ள குட்டிகளோட பாசம் பற்றோடு நாங்கள் இங்கே இருக்கும்போது திடீரென எங்களுக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்காக ஒரு வேறோட நாட்டுக்கு நாங்கள் உழைக்க போகிறோம். அப்படி போகும்போது பாருங்கள், அந்த துன்பத்தை இல்லாமாக்குவதற்கு இன்னொரு இடத்துல நாங்கள் உழைக்க போகும்போது ஒரு நாட்டுக்கு அங்கே இந்த பாசம் பற்று ஒரு இருந்த நாங்கள் அந்த நாட்டில் போய் அந்த வேலையை செய்ய அந்த பாசம் பற்று அந்த மனத்தில் இருக்கிறது விடாது. அப்படி விடாமல் இருக்கும்போது பாருங்கள், எங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து வாரத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே திருப்பி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனைவியிலிருந்து எல்லோரும் இங்கேருந்து சொல்லும்போது நாங்கள் பொறுமை, சகிப்புத்தன்மையாக இருந்த அங்கால நாங்கள் கவனித்து வேலை செய்யும்போது அது அந்த கவனம் அங்கால போகும்போது எங்களுக்கு அந்த மனநிலையில் அந்த பக்கம் சார்ந்து அந்த மனநிலை வரும்போது அந்த வேலையை சரியாக செய்யும்போது அதுக்குரிய முழுமையான அந்த சம்பளம், முழுமையான அந்த ஓய்வூதியம், அதாவது சம்பளம் நமக்கு கிடைக்கும்போது அந்த கடனில் அந்த துன்பத்திலேருந்து மீளலாம். அதே மாதிரி தான் நாங்கள் இன்று வந்திருக்கோம் என்று சொன்னால் உண்மையான என்னுடைய பூரணத்துவமான தன்மையிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம். அந்த பூரணத்துவமான நிலை, பரிபூர்ணமான நிலை, அந்த பூரணத்துவமான நிலை தான் எங்கள் உண்மையான நிலை. அந்த பூரணத்துவமான நிலையிலிருந்து விலகின நாடி நாளை பூரணையை நோக்கி முழுமையான ஒரு பூரணத்துவமான ஒரு தன்மையை நோக்கி இந்த மனத்தை செலுத்துவதற்காக நாங்கள் பிரார்த்தனைகள் பண்ணுறோம். அப்படி இன்றைக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணி ஃபுல்லாக பிரார்த்தனை பண்ணும்போது அதனுடைய அந்த முழுமையான அருளை பெறக்கூடிய தன்மை மனதில் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தான் சித்தர்கள், யோகிகளும் தபத்தில் கண்டு நம்மளுக்கு வழிகாட்டினார்கள். இன்று நாங்கள் அந்த முழுமையான தன்மையிலிருந்து வெளியே வந்துட்டோம். அந்த முழுமையான தன்மையிலிருந்து வெளியே வரும்போது அந்த முழுமையாக எங்களுடைய கடமையை செய்ய முடியாது.
அப்படி அந்த முழுமையாக பாருங்கள் செய்வதற்கு நாங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த மனநிலை முழுமையாக செய்கிற அளவுக்கு அந்த மனநிலை மாற்றம் இல்லை. அப்போ அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு நாளை பாருங்கள் இந்த முழுமையான தன்மையில் இந்த யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்கள் ஈடுபடும் போது எங்களுக்கு அந்த மனம் முழுமையாக அதில் கவனித்து அதனுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு தன்மை வரும்போது நாங்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் பாருங்கள் அந்த முழுமையான எங்களை இயற்கிற தன்மையிலிருந்து நாங்கள் மாறிவிட்டோம், முழுமையான எங்களோட சுயத்தன்மையிலிருந்து. அப்போ இந்த சுயத்தன்மையிலேருந்து மாறினத்தால் இன்றைக்கு இயற்கை சீற்றம் கொண்டு பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு மழை இல்லாமல் இருக்குது. அன்று வாழ்ந்தவர்கள் பாருங்கள் எல்லாரையும் பிறகு நம்ம வீடு கட்டும் போது அதுக்கு புண்ணிய தானம் பண்ணார்கள். பிறகு நாங்கள் பாருங்கள் ஒரு வீட்டில் பாருங்கள் ஒரு புள்ளை பிறந்தா அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு பாருங்கள் தோஷங்கள் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு 10 மாதம் ஒரு இதுக்குள்ளே இருந்து வந்தது வெளியில் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாருங்கள் அந்த 31 அதில் புண்ணிய தானம் பண்ணார்கள். அதே மாதிரி இறந்த வீட்டில் பாருங்கள் புண்ணிய தானம் பண்ணார்கள். கிரக பிரவேசம் பண்ணும்போது வீடு கட்டும்போது அந்த வீட்டில் கட்டினவர்கள் பக்கத்தில் இருந்தவர்கள் கண்ணூர்கள் அது இதெல்லாம் படும்னு சொல்லி ஒரு பசு மாட்டை கட்டி அந்த பசு பாருங்கள் தன்னுடைய சார்ந்த குணத்தால் அதனுடைய தன்மையை ஈர்க்கக்கூடிய தன்மை அதில் கொண்டு பாருங்கள் நாங்கள் தானங்கள் பண்ணி பாருங்கள் அதில் பூஜைகள் எல்லாம் செய்யும்போது அதுக்குள்ள கிரக பிரவேசம் அதை புண்ணிய தானம் பண்ணும்போது அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் வெளியே வரலாம்னு கண்டுபிடித்தார்கள். அதே மாதிரி பாருங்கள் அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு மாடு பட்டி வச்சிருக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது எல்லோருக்கும் பாருங்கள் அந்த பாலை கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே பாருங்கள் அந்த மாட்டு பட்டி அந்த மாடுகளுக்கு நோயும் வராமல் அது மாடு பெருகி வாரத்துக்குரிய அந்த தன்மையை இல்லாமக்கக்கூடிய அந்த தர்மத்தை, அதாவதுன்னா தர்மம் செய்யும்போது அதுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு புண்ணிய தானம் பண்ணார்கள். அதே மாதிரி ஒரு காணி வயல்களில் கொண்டு போன உடனே எல்லாருக்கும் கொடுத்து ஒரு தர்மம் சார்ந்து வாழ்ந்தார்கள். அப்போ நாங்கள் உண்மையாக அந்த தர்மத்திலேருந்து மீறும்போது என்னுடைய சுயத்தன்மையிலேருந்து நாங்கள் தர்மத்திலேருந்து மீறும்போது இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் எந்த கடமையும் செய்ய முடியாது. இன்றைக்கு இயற்கை சீற்றம் கொண்டு பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் என்ன செய்தோன்னா அந்த மழை இருந்து எல்லாத்தையும் தடுத்து பாருங்கள் இயற்கையிலிருந்து நாங்கள் மாற்றம் வந்து இன்றைக்கு நாங்கள் அறுவடை, அதாவது நம்ம இது ஒரு விவசாயத்தில் பாருங்கள் ஒரு ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு இப்படி ஒரு தன்மை வந்தது ஏன் அப்படின்னு நம்ம சிந்திச்ச முடியும்னா நாங்கள் எங்களுடைய சுய தன்மையிலேருந்து இயற்கையிலேருந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி மாறிக்கொண்டு போகும்போது உலகத்தில் பாருங்கள் கண்ணன் கீதையில் சொல்லியிருக்காண்டியோன்னா உலகத்தில் தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கும் போது தர்மம் குறையும் போது கர்ம சக்கரம் பாருங்கள் எங்களுடைய தொழில் வேலை செய்யதா அந்த தொழிலுக்கு நமக்கு செய்யக்கூடிய இயற்கைகள் எல்லாமே சீற்றம் கொள்ளும் போது அந்த தொழில் சரியாக செய்ய முடியாத அளவுக்கு சூழல் இந்த ஏற்படும் போது உலகம் சர்வ நாசமாயிரும் அப்படின்னு சொல்லி கீதையில் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து பாருங்கள் உலகத்து தர்மத்து பக்கம் சார்ந்து எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு புத்த பிச்சுகள் எல்லாம் பாருங்கள் ஒரு குளத்தில் அழுக்கு இருக்கும் போது அந்த குளத்தில் இருந்த பாருங்கள் அழுக்கு எடுப்பதற்காக வளர்ச்சியிருந்து பாருங்கள் எல்லா புத்த பிச்சுகளும் மந்திர ஜபம் பாராயணம் பண்ணார்களாம். அப்படி பாராயணம் பண்ணும்போது அந்த அழுக்கு இல்லாமல் போய் பாருங்கள் அது சுத்தமாகிதான். அதே மாதிரி பாருங்கள் நாங்கள்லாம் மந்திர பாராயணம் பண்ணும்போது எங்கள் மனதில் இருக்க அழுக்கு இல்லாமல் போய் பாருங்கள் சுத்தமாக இருந்து பாருங்கள் சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய வழியை காட்டக்கூடிய மந்திர ஜபங்களை கொண்டு வந்தார்கள். இப்போ பாருங்கள் மந்திர சக்தி பாருங்கள் மனசக்தி ஆன்ம சக்தி இப்படி கண்டுபிடித்தார் நம்ம சித்தர்கள். இப்போ விஞ்ஞானத்தில் பாருங்கள் கரண்ட் பாருங்கள் மின் சக்தி அணுசக்தி பாருங்கள் அப்படி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த காலத்தில் வானப்புறப்பில் மந்திர சக்தியை உண்டாக்கி வானப்புறப்பில் தேவையான இடத்துக்கு அதை பாய்ச்சக்கூடிய வழியெல்லாம் கண்டுபிடிச்சார்கள். மனசக்தி மூலம் தேவையானத்தை ஈர்த்து பெறக்கூடிய தன்மையெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்த அந்த தர்ம வாழ்க்கையிலிருந்து நாங்கள் சற்று விலகி போயிட்டோம். எங்களுடைய பூரணத்துவமான நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி போனதால தான் இன்றைக்கு நாங்கள் துன்பங்கள் வேதனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் எந்த கர்மங்கள் செய்யும் போது எந்த கடமை நாங்கள் செய்யும் போது அந்த கடமையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு எங்கள் மனநிலையிலிருந்து பாருங்கள் எங்களை அதை
அந்த மனம் எங்களை அதிலிருந்து வெளியே விடாமல் அதை செய்ய விடாமல் தடுக்குது. நல்லா இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், நாங்கள்லாம் ஒவ்வொரு மாதமும் பாருங்கள் சரியாக அந்த டைமுக்கு எல்லாம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்க. ஏன்னா ஒரு காலத்தில் அந்த மனநிலையில் இல்லாமல் இருந்த அடியேன் பிறகு அந்த மனநிலைக்கு வந்த பிறகு பாருங்கள் எங்களுடைய கடமையை எங்களுடைய மனத்தை கொண்டு பாருங்கள் செய்யக்கூடிய ஒரு வழியை பாருங்கள் அந்த சித்தர்கள் யோகிகள் வழியில் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவருடைய பாருங்கள் அவரை பாருங்கள் சந்திக்கும் ஏதோ ஒரு பூர்வ எண்மத்தில் செய்த தவப்பயனை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அந்த பாதையில் பாருங்கள் மனத்தை வெளியில் கொண்டு போகாமல் அந்த பாதையில் செலுத்தி இந்த உலக பாதையில் போய் கடமையாற்றக்கூடிய வழியை காட்டக்கூடிய அந்த வழியில் போனத்தால் என்று பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வைய கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இன்பத்தை பெறக்கூடிய வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இரவு எனக்கு 12:30 மணிக்கு ஒரு ஆக்கள் கோல் பண்ணாமல் திடீர்னு ஒரு பிள்ளைக்கு பாருங்கள் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு பாருங்கள் அவள் சவகாலையை நோக்கி ஓடக்கூடிய அளவு கத்தி எழும்புனா திடீரென்னு. அப்போ அந்த திடீரென்னு வந்த உடனே பாருங்கள் அவன் கோல் பண்ண உடனே அதை பாருங்கள் அந்த கோல் பண்ணினா அதை கதைச்ச உடனே அது அமைதியாயிடுச்சு. இப்போ நமக்கு அதில் தெரியுது பாருங்கள், நேற்றும் இன்னொரும் கொழும்புல இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு பாருங்கள் ஏற்பட்டு அவர்களும் சரியாயிட்டார். ஏன்னு சொன்னால் இதுலேருந்து தெரியுதுன்னா நாங்கள் அந்த உண்மையான இடத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ளாதனால என்னென்ன எங்களோட மனத்தை இன்னொரு பாருங்கள் ஒரு ஆவிகள் பாருங்கள் இன்னொரு தன்மை பலங்குறையும் போது எங்களை கைப்பொம்மையாக்கி எங்களை துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இது ஒரு உதாரணம். அதே மாதிரி எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் தெரியாமல் செய்த பாவ வினைகள் இப்படி எங்களோட கைப்பொம்மையாக மனத்தை கொண்டு இப்போ இயக்கி கொண்டிருக்கிறதால எங்களால் பாருங்கள் தன்னுடைய நம்ம சுயமாக எங்களால் ஒரு விஷயத்தை சரியான விஷயத்தை செய்ய முடியாத மாதிரி நாங்கள் மனிதன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்ச பாருங்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். அந்த மனநிலை ஏற்பட்டு நடிகர்னா பாருங்கள் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் சந்திக்கும் போது எங்களுக்கு சரி பண்ணினா இப்படிப்பட்ட விஷயம் உண்டு எங்களுக்குள்ள இருக்கும். நாங்களும் அதை தவறு விட்டதுனால தான் இன்னொன்று பாருங்கள் எங்களோட மனதை கைப்பொம்மையாக கொண்டு எங்களை ஆட்டி படைச்சு கொண்டு வாழ முடியாத அளவுக்குன்ற உண்மையை ஒரு குரு விட்ட போனால் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் எல்லோரையும் போரையும் பாருங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள் நாம் துன்பப்பட்டிருக்கும் போது இன்னொன்று இருக்கு பாருங்கள் என்று சொல்லி காட்டின என் குருநாதர். அந்த காட்டினுடன் நான் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக அந்த சக்தி இப்படி தான் கைப்பொம்மையாக பிடிச்சிருக்கு, அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து தான் நல்ல காலம் அப்படின்னு சொன்னேன். ஏனென்றா இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாரும் நம்ம சித்தர்கள் யோகிகள் மகிழ்ச்சிகள் சிந்திச்சு பாருங்கள். பழங்காலத்தில் பாருங்கள் இந்த அவனியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் பிறக்கிறாங்க, அந்த பிறந்தவுடனே இறக்குறாங்க. அந்த இறக்குற உயிரை ஏன் கடவுள் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாருங்கள் என்ன செய்தாங்க, அந்த நாளில் தர்மத்தை சார்ந்து வாழ்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அகத்தை ஆய்வு பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு இறக்குற சாமானை ஏன் படைச்சிருப்பார் கடவுள் அப்படின்ற ஒரு சிந்தனை வருதுன்னு சொன்னால் அவர் தர்மத்தின்படி வாழ்ந்தார். அவர் இறக்குற பொருளை பாருங்கள் ஏன் அவர் படைச்சார் அப்படின்றது இறக்க முதல் எங்கே இருந்த இறந்த பொருள் எங்கே போகும். அப்போ அந்த படைச்ச பொருளெல்லாம் என்னத்தை நோக்கி என்னத்துக்காக படைச்சார் இறைவன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வு பண்ண அகத்தை. இப்போ எல்லாம் புறத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள் எத்தனையோ ஆயிரம் கணக்கான பௌதிக பொருட்களை கண்டுபிடிச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கையை பேஸ்டாக்கி கொண்டு போகிறோம். ஆனால் அகத்தையே பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணவரை கண்டுபிடிச்சார்கள். அந்த புறத்தையே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பொருட்களும் என்னத்துக்காக நாங்கள் தேடுறோம். அகத்தையே பாருங்கள் போனவர்கள் கண்டுபிடித்தார்கள்னா என்ன கண்டுபிடிச்சாங்க, எறும்பு முதல் யானை முதல் மனிதன் முதல் பாருங்கள் என்னத்தை நோக்கி ஓடுறான் அப்படின்னு சொல்லி சூட்சமாக ஆய்வு பண்ணாங்க. எல்லாத்தையும் எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் சூட்சமாக ஆய்வு பண்ணோன்னே இரண்டு அவங்கள சூட்சமாக இருக்க அந்த இறைவனோட தொடர்பு கொண்டு சூட்சமாக அவங்க ஆய்வு பண்ணோன்னே அவங்க கண்ட பேருண்மை என்னன்னா எல்லா பாருங்கள் எறும்பு ஓடுவதுன்னா அது சாப்பாட்டை நோக்கி ஓடுது. அந்த சாப்பாட்டில் என்ன வருது அப்படின்னு ஆய்வு பண்ண ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம். யானை பாருங்கள் ஒரு சாப்பாடை நோக்கி என்ன ஓடுதுன்னு சொன்னால் அந்த யானை அந்த சாப்பாட்டால் என்ன பெறுனா ஒரு இன்பம் சுகம். அப்போ மனிதன் பாருங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காக தான். அப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஏன் படைச்சான்டா ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காகத்தான் பாருங்கள் படைச்சு. அந்த இன்பம் சுகம் பெற்றா பாருங்கள் அவருடைய முழுமையான நிலை அடைகிறாங்க. ஆனால் பாருங்கள் அகத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள் கண்டார்கள்னா அந்த அகத்தில் பாருங்கள் நிரந்தரமான இன்பம் சுகம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த நிரந்தரமான இன்பம் சுகம் அகத்துக்குள்ளே கண்டவர்கள் பார்த்தார்கள்டா புறத்தை இந்த உலகாலம் படைச்சி எவ்வளோ பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லாம் வேஸ்ட் வச்சு பாருங்க. இதைத்தான் பாருங்க என்ன செய்தாங்க மாயைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மனத்தை கொண்டு பாருங்க புறத்தை எங்களை தேட வச்சு அகத்துக்குள்ள இருக்க அந்த இன்பம் நிரந்தர இன்பத்தை விட்டு புறத்தில் அந்த பொருளை என்னத்தை தேடுறாங்கன்னா ஒரு இன்பத்தை.
அப்போ அந்த இன்பம் சுகம் சந்தோஷத்தை தான் எவ்வளோ பௌதிக பொருட்களை படைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பௌதிக பொருட்களையும் ஒரு இன்பம் சுகம் போடுறதுக்கு படைச்சவங்க அதில் தற்காலிகமாக தான் இந்த இன்பம் சுகம் கிடைக்குது. ஏன்னா தற்காலிகமாக பாருங்க நிரந்தரமற்ற எண்ணங்கள். மனம் ஒரு சந்திரன்டா 15 நாள் தேயும் 15 நாள் குறையும். அப்போ அந்த நிரந்தரமற்ற இடத்துல அந்த மனத்தை சார்ந்து நாங்கள் மனம் எங்களை கைப்பொம்மையாக வச்சிருக்கி, மனம் கைப்பொம்மையாக வச்சிருக்க, மனம் கொண்டு எங்களை பாவம் செய்ய வச்சு அதுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் மனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க. இந்த மனத்தை அகத்தின் மூலம் அகத்து பக்கம் நம்ம பாருங்க திருப்பும் போது பாருங்க உண்மையான பாருங்க என்ன அவனுடைய நிரந்தரமான தன்மை இன்பம் சுகம் சந்தோஷம். அந்த நிரந்தரமான இன்பம் சுகத்தை அகத்துக்குள்ள அவன் கண்டானண்டா புறத்தில் இவ்வளோ சாமான்களும் தேட தேவையில்லை, அவ்வளோ பேஸ்ட் இவ்வளோ செலவழிப்பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார்கள் சித்தர்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் பாருங்க அகத்தே பாருங்க நாங்கள் தேடின, நாங்கள் என்ன பொறுத்த மட்டும் பாருங்க அகத்தே நாங்கள் தேடின அவர்கள் பாருங்க. நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். ஆனால் என்ன எந்த சொந்த வீட்டில் இருந்தாலும் சந்தோஷம் இன்பம் சுகம் பெறணும், சாப்பிட்டாலும் இன்பம் சுகம் பெறணும். இப்போ நான் எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்க இன்பம் சுகம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த இன்பம் சுகம் பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கி இடங்கள் பாருங்க இன்ப சுகத்தை தீர்மானிப்பதில்லை, நாங்கள் தான் தீர்மானிப்பது அற்பது என்பதை என்னை வச்சு பாருங்க கண்டுபிடிக்க வச்சார். ஏன்டா என் குருநாதர் கண்டுபிடிச்சதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு என்னை காட்டினான். இதை நீ கண்ட மாதிரி பாருங்க உலகத்தில் இன்றைக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டீர்கள். அதில் ஒரு 9 பேர் என்றான காப்பாற்று அப்படின்னு சொன்னார். உன்னை அண்டி வந்தா பாருங்க 9 பேர் தான் என்று சொன்னார் பாருங்க. அவர் காவியெல்லாம் தந்து ஏன்னு சொன்னா பாருங்க இதை கேட்பவர்கள் பாருங்க ஆயிரக்கணக்கான அன்று வாழ்ந்த ரிஷிகளும் யோகிகளும் அப்படியே அந்த இன்பத்திலே போய்த்தாங்க. இதை கேட்கறதுக்கு உலகத்தில் ஒருவரும் இல்லை. இந்த உலகம் இங்கே ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு, ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கு புண்ணியரட்னம். அதனால் உபதேசம் பண்ணி இந்த இன்பத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அவர் இட்ட கட்டளை சிறமேற்கொண்டு தான் பாருங்க ஆத்ம ஞான பீடம். என்னன்னா இந்த ஆத்மா பாருங்க தன்னுடைய ஞானமாகிய சுயதன்மையிலிருந்து மனத்தில் மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவை அதை பாருங்க என்ன அந்த அழுக்கு எடுத்து இந்த ஆத்மாவோட உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். இதுதான் உண்மை. அப்போ எல்லாருக்கும் பாருங்க சுயமா அந்த ஆத்மா பாருங்க அதோட சேர்ந்தோடனே முழுமையான அந்த இன்பத்தோட பாருங்க தொடர்பு கொண்டு இன்பமா உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் இன்பமா வாழக்கூடிய வழி. அதனால தான் அந்த நாள் சுடலை பொடி பூசிய உள்ளங்கவர்கள் சுடலையே பொடி பூசினாலும் என்ன பூசினாலும் நீ இன்பமா இருப்பாப்பா என்னுடைய அது உன்னுடைய இன்பத்தை தடுக்காது என்றால் நீ நிரந்தரமான இன்பமானவன் அப்படின்னு தான் நான் பாருங்க சுடலை பொடி பூசியன் உவன் என் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு பாடினா நீ சுடலை சாம்பலை பூசினாலும் என்னத்தை நீ செய்தாலும் சபகாலிக்கு உண்டாலும் எங்க நின்றாலும் உன்னுடைய சுயதன்மை இன்பம். நீ என்னுடைய சுய இன்பத்திலிருந்து வெளியே போனதெல்லாம் பாருங்க அதை ஏன் நீ அனுபவிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு பண்ணார்கள் நம்ம சித்தர்கள் யோகிகள். அப்படி ஆய்வு கண்டியாம முதல் கண்ட உண்மை பாருங்க இந்த மனத்தை பாருங்க நாங்கள் சரியான வழியில கொண்டு போனா அந்த மனத்தை பாருங்க இந்த மாட்டை பாருங்க நாங்கள் சரியா பழக்கி பாருங்க தொழில் செய்யற மாதிரி இந்த வண்டிகளை பாருங்க நாங்கள் சரியா பழக்கி எல்லாம் செய்யற மாதிரி நாங்கள் எங்கிற மனத்தை பழக்கி பாருங்க செய்தோம்னா இந்த மனத்தை கொண்டு உலகத்தில் இன்பமா வாழலாம் அப்படின்ற வெற்றியை கொண்டு வந்தவர்கள் நம்ம சித்தர்கள். அந்த வழியில நீ போகணும்னா முழுமையா நீ பாருங்க என்ன நீ சரணாகதி அடைஞ்சி நீ அந்த முழுமையா அந்த குரு சொல்ற மாதிரி போனா வாழ்க்கையில நீ வெற்றி அடைந்த வழியை கண்டுபிடிச்சாரு. அப்படி அந்த முழுமையான அந்த பூரணத்துவமான தன்மையிலிருந்து வெளியே வந்தனா நாளை அந்த பூரணத்துவமான நிலையை நோக்கி எங்க மனம் போகணும். அந்த பூரணத்துவமான நிலையை நாங்கள் மனம் போகணும்னா மனம் இன்றைக்கு ஒரு வேற சூழல் இருக்கிறதுனால நாங்கள் இவ்வளவு கூட்டு பிரார்த்தனை பண்றோம். 48 நாள் பாருங்க ஒரு ஆள் பிரார்த்தனை பண்ணி நாளை கும்பாபிஷேகம் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்குன்னா 48 நாள் மந்திர பாராயணம் பண்ணும்போது பாருங்க எல்லாருடைய மனநிலையும் பாருங்க என்னன்னா ஒரு பக்கம் இருந்த மனநிலை இரு பக்கம் வரும்போது இறைவனுடைய அருள் பாருங்க கிடைக்கும் போது அந்த எல்லோருடைய பாருங்க அந்த ஆத்ம சக்தி மனசக்தி பாருங்க என்ன மந்திர சக்தியெல்லாம் சேர்த்து அந்த சிலையில பாருங்க நாங்கள் இது பண்றோம். அப்படி செய்யும் போது பாருங்க அபாரமான சக்தியை அது உண்டாக்குது. அபாரமான சக்தியை உண்டாக்கும் போது 48 நாளைக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்குள்ள போகும்போது பாருங்க அந்த சக்தி பாரவர்களுக்கு பாயக்கூடிய வழியை சித்தர்கள் கண்டுபிடிச்சார். இப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த பாருங்க இந்த வழியில் நம்ம போய்கொண்டிருக்கோம். இந்த மந்திரங்களில் நான் காயத்ரி என்ற அந்த காயத்ரி மந்திர சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாவத காயத்ரி மந்திரத்தை இந்த காயத்தை பிடிச்சிருக்க அழுக்க இல்லாமாக்கி
நீ வெற்றி வாகை சூடி வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு தன்மை உனக்குள்ள இருக்கப்பா, உனக்குள்ளே கவனி அப்படின்னு சொல்லி தான் வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட வழி நம்மளுக்கு கிடைச்சி நாளை நடக்க போகிறோம் புனித பௌர்ணமியில் பாருங்க, முழுமையான அந்த தன்மையிலிருந்து நாங்கள் மாறிவிட்டதானே அந்த முழுமையான தன்மையை பெறக்கூடிய யாகங்கள், யக்ஷங்கள், தியான யுபங்கள் இப்படியான இடங்களில் பங்கு பெற்றும் போது ஒரு தெய்வீகத்தன்மை, எல்லாத்திலையும் ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழி. நீ நித்திரை கொண்டாலும் அதில் இன்பம் வரும், நீ சாப்பிட்டாலும் இன்பம் வரும். உன் உடலே பாருங்க இன்பமானதப்பா. அந்த உடல் பாருங்க வேறொரு பக்கம் சார்ந்து போனதால தான் அந்த மனதில் இருக்க தன்மையை பாருங்க உடலுக்கு கொடுத்துக்கின்ற நோய், துன்பம், வர்ம, சாக்காடை எடுத்துக்கொண்டு அது உன் மனதில் தான் இருக்கு. அதில் நீ உள்ளுக்குள்ள நீ போகும்போது குருவாயி ஆன்மா இந்த மனதில் இருக்க கர்மாக்களை கரைப்பார் அப்படின்ற உண்மையை நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கார். மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மகாவழியில் கிடைச்சிருக்கு. நாளை நடக்க போகிற பாருங்க புனித பௌர்ணமியில் பக்தி பூர்வமாக நாங்கள் பாருங்க முழுமையாக நாங்கள் அதை கவனித்து பிரார்த்தனை பண்ணும்போது இறைவனுடைய முழுமையான அருள் எங்களுக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே